வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2025ஓட டீட்டெயில்டு அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் குரூப் 2 அண்ட் 2ஏக்கு ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த குரூப் 2ல் வந்து நமக்கு 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ 50 வேகன்சி கொடுத்துருக்கும் போது நமக்கு 1:10 ரேஷியோவில் எடுப்பாங்க. ஸோ குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து 500 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது குரூப் 2ஏ சர்வீஸில் பார்க்கும்போது 595 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை 600 அதாவது 600 நான் ரவுண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு 1:10 ரேஷியோவில் எடுக்கும்போது குரூப் 2ஏ ப்ரிலிம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு 6000 பேரும் எடுப்பாங்க. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது 6500. பட் அதுக்கப்புறம் ஒரு 14 போஸ்ட் ஆட் பண்ணனால நமக்கு டோட்டலாக 6600 வேகன்சி குரூப் 2 மெயின்ஸுக்கு எடுப்பாங்க. ஸோ 6600 கேண்டிடேட்ஸ் குரூப் 2 அண்ட் 2ஏ மெயின்ஸுக்கு போக போகிறாங்க. இந்த 6600 கேண்டிடேட்ஸ் யாருன்னு டிசைட் பண்ணுறது தான் இந்த குரூப் 2 2ஏ ப்ரிலிம்ஸ். ஸோ இந்த குரூப் 2 2ஏ ப்ரிலிம்ஸ்க்கான டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இன்னுமே இருக்குது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க, அவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை அனுப்புங்க. இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து செப்டம்பர் 28. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி டிஎன்பிசி கரெக்டாக கொடுத்த டேட்டில் செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. முதல்ல எல்லாம் டிஎன்பிசி சொன்னாங்கன்னா 4 மாதம்னு சொல்லுவாங்க, 8 மாதத்தில் வரும், 8 மாதம்னு சொல்லுவாங்க, 16 மாதத்தில் வரும். இப்போ அப்படி இல்லை, பர்ஃபெக்டாக அவங்க கொடுத்தாங்கன்னா கொடுத்த டேட்டில் விட்டுறாங்க. நோட்டிஃபிகேஷனும் சொன்ன டேட்டில் வந்துச்சு, எக்ஸாம் டேட்டும் சொன்ன டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. அடுத்தது நம்ம கொஸ்டின் எப்படி ஈஸியாக கிராக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஜென்ரல் தமிழில் 100 கொஸ்டின் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கொஸ்டின், மேக்ஸில் 25 கொஸ்டின். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ புதுசாக வரவங்களுக்கு நான் இதை ஜஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஜென்ரல் தமிழில் வந்து இலக்கியம் இலக்கணம் அப்படின்னு 2 பார்ட்டாக பிரிக்கலாம். இலக்கணத்தில் 85 மார்க்கும் இலக்கியத்தில் 15 மார்க்கும் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ முதல்ல இந்த அளவு இல்லை, ஒரு 50-50 இல்லை 60-40 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ கரண்ட் குரூப் 4 அண்ட் தென் குரூப் 2 இதில் இப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இதுக்கு தகுந்த அடாப்ட் ஆகிக்கணும். இப்போ நம்ம இந்த இலக்கணத்தை படிக்கணுமா இலக்கியத்தை படிக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இலக்கியம் 15 மார்க் தானே, அதை கண்டிப்பாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் முடிஞ்சா படிங்க, இல்லைன்னா படிக்க வேண்டாம். நான் சிம்பிளாக சொல்கிறேன், இது வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஸோ இதுக்காக நீங்கள் அந்த மொத்த சிலபஸும் படிக்கணும். அதாவது 6th to 12th தமிழ், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு தமிழ். அவங்க கொடுத்துருக்கிற சிலபஸில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வெளியே கை வைக்க மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. ஜஸ்ட் சிலபஸ்னு சொல்லிடுவாங்க சிம்பிளாக. ஸோ அப்படியே 6th to 10th இலக்கியம் படித்தாலும் அதுவுமே உங்களுக்கு ஹெவி சிலபஸ் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இலக்கணத்தை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இலக்கணம் வந்து தமிழ் இலக்கணம் அந்தளவு கஷ்டமாக கேட்கறதுல தெரியாததாக தான் இருக்குது. பட் கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சொற்பொருள் தருக, அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு, இதுக்கு மட்டுமே தான் கஷ்டமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 85க்கு 80 கொஸ்டின் கரெக்டாக எடுக்க பார்ப்போம். அதுக்கு அடுத்தது இலக்கியத்தில் வந்து 15 கொஸ்டினுக்கு ஜஸ்ட் 5 கொஸ்டின் கரெக்டாக எழுதுவோம். அது நீங்கள் ஃப்ளூட்டில் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் படித்து இல்லை எலிமினேட் பண்ணி எப்படி போட்டாலும் சரி, ஜஸ்ட் ஒரு 5 கொஸ்டின். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது தமிழில் மட்டுமே மேக்ஸிமம் மார்க்ஸாக 85 மார்க்கை நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜிகேல வந்து 70 மார்க் எடுக்கலாம், 75க்கு 70 மார்க் எடுக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த குரூப் 2ங்கிறது குரூப் 1 ரேஞ்சுக்கு தான் இருக்க போகுது. ஜிகே வந்து டஃப்பாக தான் இருக்க போகுது. தமிழ் வேணால் குரூப் 4ல் கஷ்டமாக கேட்டனால குரூப் 2ல் ஓரளவு ஈஸியாக வைக்கலாம். ஏன்னா குரூப் 4லேயும் நிறைய பிரச்சனை வந்துச்சு. அது சிங்கிள் எக்ஸாம், ஸோ ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க. பட் குரூப் 2ல் தமிழ் வந்து அந்தளவு இருக்குன்னு சொல்லிட முடியாது. குரூப் 2 ஓரளவு ஈஸியாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் மட்டும் சொல்கிறேங்க, ஓவரால் கொஸ்டின் நான் சொல்லலை. அதுக்கடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு 75க்கு 70 போடுங்க, மேக்ஸில் ஒரு 25க்கு 23 போடுங்க. இப்படி போடும்போது நீங்கள் 22 கொஸ்டின் தப்பாக எழுதுனா கூட 200க்கு உங்களால் 178 மார்க் எடுக்க முடியும். அதுக்கடுத்து நம்ம மினிமம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு 75 கொஸ்டின் எடுங்க. நீங்கள் இலக்கியத்தில் 10 மார்க் தப்பாக எழுதுங்க, இலக்கணத்தில் 10 மார்க் தப்பாக எழுதுங்க, எப்படியும் ஒரு 75 மார்க் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதே மாதிரி ஜிஎஸும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, நான் சயின்ஸை தொடவே இல்லை, ஜாகிரபியை தொடவே இல்லை, 10 மார்க் போனால் போகட்டும், இன்னும் ஒரு 5 மார்க் சேர்த்து போனால் போகட்டும், 60 மார்க் எடுக்க பாருங்க. அதுக்கடுத்து மேக்ஸும் நான் பதட்டத்தில் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரே வரல அப்படின்னு சொன்னாலும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20 கொஸ்டின் எடுங்க. இந்த அளவு நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 40 கொஸ்டின் தப்பாக எழுதியிருந்தாலும் 200க்கு 155 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக எழுதியிருப்பீங்க. ஸோ இது நல்ல ஸ்கோர் தானே. 155ங்கிறது கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் தான். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 6000 வேகன்சிக்கு 155 கொஸ்டின் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக மெயின்ஸுக்கு எலிஜிபிள். நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் எந்த கட் ஆஃப் எந்த சேனல் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் 155 கொஸ்டின் வச்சிருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் எப்போதுக்குள்ளே பண்ணணும், இந்த 2 மாதத்துக்குள்ளே பண்ணணும். 2 மாதம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் 1.5 மாதம் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இதை படிக்கணும். அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம குரூப் 1 கொஸ்டின் பார்த்தாலும் சரி, குரூப் 2 கொஸ்டின் பார்த்தாலும் சரி, குரூப் 4 கொஸ்டின் பார்த்தாலும் சரி, பேப்பர் வந்து 150 160 இப்படி தான் இனி போக போகுதே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்கள் படிக்கிற ஸ்கில்லை வளர்த்துக்கணும். ஜஸ்ட்டு முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் பார்த்தாலே கொஸ்டின் என்ன டிசைட் பண்ணுற சுச்சுவேஷனுக்கு இப்போ வந்துருச்சு டிஎன்பிசி. ஸோ
ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். இதுக்கான டைமை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும்னா, ஜென்ரல் தமிழுக்கு முடிஞ்ச வரைக்கும் 1.25 மணி நேரம் கொடுங்க. நான் 1.25ன்னு போட்டிருப்பேன், பட் 1.25 மணி நேரம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த லாங்குவேஜில் நான் போடுறப்ப புரியுறவங்களுக்கு வேற மாதிரி புரியும். ஸோ 1.25 மணி நேரம் ஜென்ரல் தமிழுக்கு கொடுங்க. மேக்ஸுக்கு வந்து 30 நிமிஷம் கொடுங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கு மீதி இருக்கிற டைம் கொடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கரெக்ஷனுக்கு திருப்பி பார்க்கணுமா, நான் ஒரு தடவை வெரிஃபை பண்ணேன் அப்படின்னு கேட்டால் பின்னாடி ஒரு 15 நிமிஷம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க. அதெல்லாம் டோட்டல் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் பண்ணி போடுங்க. ஸோ அதுக்கான டைமை வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் டைமுக்குள்ளே கொண்டு வராதிங்க வெரிஃபை பண்ணுறதை. அப்படி உங்களுக்கு டைம் மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளேயே வெரிஃபை பண்ணுங்கள், தப்பு இல்லை. பட் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா ஓரளவு நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் மேக்ஸில் நான் வீக்கு அப்படின்னா மேக்ஸில் கொஞ்சம் அதிக டைம் கொடுத்துட்டு ஜிகேல குறைக்க பாருங்கள். எல்லாமே ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்க போகுது, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இருக்க போகிறதில்ல. அதனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. தென் இதுக்கு நம்ம என்ன சோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th ஹிஸ்ட்ரி படிக்கணும் கண்டிப்பாக. 6th to 12th ஹிஸ்ட்ரியில் எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த உலக ஹிஸ்ட்ரி வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை தவிர மற்ற எல்லாமே படிக்கணும். வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை தவிர்த்துட்டிங்கன்னா நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த பெருங்கற்காலம், சங்க காலம் அதுகளுமே தேவைப்படாது. சிந்து சமவெளி படிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக தூக்கிட்டு வந்துடுங்க. இங்கே குப்தா அந்த மாதிரி பேரரசுகளுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஐயன் நம்ம அப்படியே கவர் பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாம். அதே மாதிரி 6th to 12th பாலிட்டியும் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். இதில் நீங்கள் அட்டை டு அட்டை 6th to 12th பாலிட்டி ரொம்ப முக்கியம். இதை தவிர நம்ம வெளி சோர்ஸும் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே பத்தாது, பட் இந்த ஸ்கூல் புக்ஸ்னாவது அட்லீஸ்ட் படிச்சு முடிங்க. அடுத்தது 6th to 12th எக்கனாமிக்ஸ். 6th to 12th எக்கனாமிக்ஸும் கண்டிப்பாக படிக்கணும். இதில் 11th எக்கனாமிக்ஸில் மட்டும் நீங்கள் ஒரு 5 பாடம் விடலாம். முன்னாடி இருக்க 5 பாடத்தை விட்டுட்டு இந்திய பொருளாதாரத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுவே உங்களுக்கு போதும். அதே மாதிரி 12th எக்கனாமிக்ஸ்லையும் அவர் அதை சொன்னார், இவர் இதை சொன்னார், கூற்று நிறைய இருக்கும். அது எதுவுமே வேண்டாம். ஒன்லி இந்தியன் எக்கனாமிக் என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் படிங்க. தமிழ்நாடு எக்கனாமி ரிலேட்டடாக என்ன இருக்கோ அதை மட்டும் படிங்க. அதே மாதிரி இது எல்லாத்தையுமே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படிக்க ஆரம்பிங்க. இப்போ மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் சில கொஸ்டின்ஸ் எக்கனாமிக்ஸில் வைக்கிறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக படிங்க, டேட்டாஸ் படிங்க. அப்படி படித்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமை நீங்கள் பாஸ் பண்ண முடியும். நான் கஷ்டம்னு சொல்லலை, ஈஸி தான். வெளியிருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், உள்ளே வந்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெளியே போகக்கூடாது. அதே மாதிரி 10th ஜியோகிரபி, நீங்கள் 6th to 9th ஜியோகிரபியில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது கேட்க போகிறது 5 கொஸ்டின் தான். நீங்கள் சிலபஸ் பார்ப்பீங்களான்னு தெரியல, பட் நான் பின்னாடி சிலபஸையும் உங்களுக்கு ஒரு தடவை காட்டிடுறேன். 5 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. அந்த 5 கொஸ்டினும் இந்தியன் ஜியோகிரபியாக இருக்க போகுது. ஸோ இந்தியன் ஜியோகிரபி அண்ட் தமிழ்நாடு ஜியோகிரபி உங்களுக்கு மேக்ஸிமம் 10th ஜியோகிரபிலேயே கவர் ஆயிடுது. ஸோ 6th to 9th படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இந்த கண்டங்கள் ஆராய்தல் அந்த பாடங்கள்ல விட்டுட்டு ஜஸ்ட் தேவையான கண்டென்ட், நிலநடுக்கோடு அந்த மாதிரி 6th 7th கொஞ்சம் பேசிக்கான கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, சரணாலயங்கள் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை மட்டுமே படிச்சுக்கோங்க, மற்ற இது தேவையில்லை. அதே மாதிரி 11th 12th போயிட்டீங்கன்னா பழங்குடிகள் பற்றி சில பாடங்கள் இருக்கும். ஸோ அந்த பாடங்களை மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்தது 6th to 12th சயின்ஸு. 6th to 12th சயின்ஸில் நீங்கள் எல்லாமே படிக்கணும்னு கேட்டிங்கன்னா 6th to 12th சயின்ஸே படிக்க வேணாம்னு நான் சிம்பிளாக சொல்லிடுவேன். பட் முடிஞ்சால் புக் பேக் அண்ட் பாக்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க. ஏன்னா +1 +2 கண்டிப்பாக படிக்க முடியாது. ஸோ 6th to 10th சயின்ஸை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மந்த்லேருந்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு 8 மாதம் முன்னாடி படிங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் நமக்கு இப்போ ஜூலையில் வந்துச்சு. ஸோ நீங்கள் Jan to July படிங்க. முடிஞ்சால் ஒரு 2 மாதம் சேர்த்து நவம்பர் 2024 டிசம்பர் 2024 படிச்சுக்கோங்க. இல்லை என்னால் நிறையாவே படிக்க முடியும் அப்படின்னா ஒரு 2 years இல்லை ஒரு 1.5 year படிச்சுக்கோங்க. பட் இதில் இருக்கிற டாப்பிக்கை நீங்கள் டீப்பாக கொஞ்சம் கூகுள் சர்ச் அந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ 2 வருஷத்துக்கெல்லாம் படிக்க வேண்டியதில் ஒரு 8 மாதம் படிங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக சிலபஸ்க்கு போயிடலாம். ஸோ படிக்கிறது எப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இலக்கணமாக தான் கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தில் 25 கேள்வி. இதெல்லாம் பார்த்த மாதிரியே இருக்கும், ஆனால் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியாது கொஸ்டினை பார்த்தா. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு கண்டிப்பாக கொஸ்டின் செட் பண்ண போகிறாங்க. பட் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்க போகிறதில்ல, முடிஞ்ச வரைக்கும் எலிமினேட் பண்ணி போடுங்க. அதே மாதிரி சொல்லகராதியும் அதே தான். இந்த பார்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு புக்கில் இருந்தால் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது எங்கே வேணாலும் எடுப்பாங்க. எதிர்ச்சொல்லாக இருக்கட்டும், சொற்பொருளாக இருக்கட்டும், மொழியாக்கமாக இருக்கட்டும், இது எங்கே வேணாலும் எடுக்கலாம். அதனால இது கஷ்டமாக இருக்கும். அடுத்தது யூனிட் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா எழுதும் திறன். இது வந்து எழுதிடலாம். ஜஸ்ட் நீங்கள் புக்கை மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இது கண்டிப்பாக எழுதிடலாம். இந்த தன்வினைக்கும் செய்வினைக்கும் உங்களுக்கு குழப்பம் கண்டிப்பாக வரும். ஸோ அதையும் நீங்கள் தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது கலைச்சொற்கள், இதுவும் வெளியே இருக்கும். ஸோ ஒரு தான் சொல்கிறேன், அந்த 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் உங்களுக்கு ரொம்பவே டஃப்பாக இருந்தாலும் மீதி 90 அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். இங்கே இலக்கியம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கீழே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அழகு 8க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் 10ஆம் வகுப்பு வரைதானான்னு அப்படின்னு நமக்கு கொஸ்டின் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் இங்கிலீஷே இறுதியானது உறுதியானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம கன்சிடரே பண்ண வேண்டாம். அப்படியே நீங்கள் இலக்கணம் படிக்கிறதா இருந்தாலும் ஜஸ்ட் 12th வரைக்கும் போயிருங்க, டைம் இருந்துச்சுன்னா மட்டும்.
இல்லைனா அந்த 15 கொஸ்டினை கன்சிடர் பண்ணாதீங்க. அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் பக்கம் நான் வரல, ஏன்னா நான் ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணல, ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ அதை பற்றி எனக்கு தெரியாது, நான் வந்து போய் சொல்ல விரும்பல. அடுத்து வந்து நமக்கு ஜிகே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 75 கொஸ்டின். இது எல்லாமே உங்களுக்கு மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சயின்ஸும் ஜாகிரபியும் உங்களால் முடிஞ்சால் இங்கே படிங்க. இங்கே எனக்கு டைம் இல்லைங்கிறவங்க மட்டும் அந்த 10 கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுங்கள். 10 கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த பாலிட்டி, எக்கனாமி, அதுன்னா சிவிக்ஸ், இல்லைங்க மாற்றி சொல்கிறேன், பாலிட்டி, எக்கனாமி அண்ட் ஹிஸ்ட்ரி, இதை மட்டும் படிங்க, போதுமானதாக இருக்கும். அதுலேயே உங்களால் 70 கொஸ்டின் இல்லை ஒரு 65 கொஸ்டின் கண்டிப்பாக போட முடியும். அப்படியே ஒரு சிலது தப்பாக போச்சுனாலும் 60 கொஸ்டின் போடுங்க, தப்பில்லை. ஜஸ்ட் இது எலிஜிபிலிட்டி தான், அதனால கவலைப்பட வேண்டியது இல்லை. இங்கே விட்டால் மற்ற இதில் பிடிங்க. மேக்ஸுக்கு 24 எடுங்க. ஸோ உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான். மேக்ஸும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க போகிறதில்ல. சிம்பிளிஃபிகேஷன் இது எல்லாமே நமக்கு வழக்கமாக குரூப் 4 அண்ட் குரூப் 1 கொடுக்குறது தான். ஸோ இதை தனியாக நீங்கள் வெளியே ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ண போகிறதில்ல, அதே தான். ஸோ கஷ்டமாக இருக்க போகிறதில்ல, கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் நம்புங்க, உங்களால் கிளியர் பண்ண முடியும்னு நம்புங்க. இந்த மினிமம் மார்க் போட்டாலே உங்களுக்கு கிடைக்கும். இல்லை 155 கூட என்னால் போட முடியாது அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டங்க. ஏன்னா வேகன்சி கம்மி. 155 தான் இந்த தடவை ஓரளவு எதிர்பார்க்கப்படுற கட் ஆஃப் என்னோட வியூவில். ஸோ 155க்கு கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பில்லை. நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் டைப் வச்சுருங்க. டைப் இதுக்கு யூஸே ஆக போகிறதில்ல. பட் சொல்கிறேன், டைப் வச்சுருந்தாலும் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாலும் 155க்கு கீழே, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா வேணால் இறங்குங்க, ஒரு 140 ரேஞ்சில் வரலாம். பட் டைப்பு இதெல்லாம் எதுக்குமே யூஸ் ஆகாது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.